ஸோ சாப்டர் 4 நம்ம சாப்டர் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ஷார்ப்போட டிசிஷன் மேக்கிங்ஸ் அண்ட் லூப்ஸ். அதாவது வந்து டிசிஷன் மேக்கிங்னா வந்து ஒரு ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோவை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் லூப். ஸோ வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி கண்டினியூவாக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் பிளாக்ஸை வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து டிசிஷன் மேக்கிங்ஸ் அண்ட் லூப்ஸ் பார்ப்போம். ஸோ டிசிஷன் மேக்கிங்ஸில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து சியில் படித்த மாதிரியே இது எல்லாமே இருக்கும். ஸோ சேம் சின்டாக்ஸ் எல்லாமே வந்து சி ஷார்ப்லேயே அதே மாதிரி தான் அப்ளை ஆகும். ஸோ இதில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இஃப் கண்டிஷனில் இருக்கிற ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்க பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ்குள்ளே இருக்கிற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப், அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறப்போ வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்து கால்குலேட்டர் ப்ரோக்ராமில் வந்து நம்ம அடிஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோமா இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறப்போ வந்து யூசர்கிட்டருந்து ஒரு டேட்டா வாங்குவோம். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸோ அதுக்கான கண்டிஷன், அதாவது அதுக்கான டேட்டா கொடுத்தா அப்படின்னா ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிப்ளிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் ஸ்விட்ச். ஸோ நெஸ்டட் இஃப்ல மாதிரி நெஸ்டட் ஸ்விட்ச்லேயும் மல்டிபிள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு கண்டிஷன் ஃபால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன், அது ஃபால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன அப்ளிகேஷனை சூஸ் பண்ணணும். ஸோ கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு நேம் வைக்க போகிறோம். ஸோ டிசிஷன் மேக்கிங். அப்ளிகேஷனுக்கு பேர் வச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இன்டீஜர் வேரியபிள்ஸ். இன்ட் நம்பர் 1 கமான் நம்பர் 2. ஸோ நம்ம 2 நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 இன்டீஜர் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து நம்பர் 1க்கு வந்து 10ங்கிற வேல்யூ, நம்பர் 2க்கு 15 அப்படிங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து சியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இஃப் நம்பர் 1 greater than நம்பர் 2. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து முன்னாடி கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எப்படி இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் the number is larger than number 2. ஸோ இதான் நம்மளோட கன்சோல் டாட் ரைட் லைன், நம்மளோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2ஆக இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீன் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்சோல் டாட் ரீட் கீ நம்ம எப்போவுமே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு அப்படியே ஸ்டாண்ட் பையாக நின்றுட்டே இருக்கும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு blank ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அதாவது வந்து நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆனதுனால உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ வந்து blank ஸ்க்ரீன் மட்டும்தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் எப்படி ட்ரூ ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இதை லெஸ் தென் அப்படின்னு மாற்றிட்டோம்னா இப்போ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணால் இந்த அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். The number is smaller than number 2.
ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால த நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் 2, அதாவது வந்து கரெக்டாக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. ஸோ இஃப்க்கு அப்புறம் வந்துட்டு அடுத்து வர்ற ஸ்டேட்மெண்ட் தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இது எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படி இல்லை இந்த கண்டிஷன் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறது தான். எல்ஸ் அப்படிங்கிற பிளாக்குக்குள்ளே கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் 2. ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா வந்துட்டு இந்த கண்டிஷன் தான் ட்ரூ. ஸோ அதனால் எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்பர் 1ல் வந்து நம்ம ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். 20 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு இது ஸ்டாப் ஆகிட்டு ஸோ எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் 2. ஸோ அப்போ வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் 2. ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்று ட்ரூ ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் எப்படி ட்ரூ ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்துட்டு நம்பர் 1 லெஸ் தென் நம்பர் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிரேட்டர் தென் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணும். அதாவது வந்துட்டு நம்பர் 1 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிள் ஸோ நம்பர் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூட வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கா அப்படின்னு இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. ஸோ வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் 2 அண்டு வேல்யூ 10. ஸோ வந்து இந்த இடத்துல ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ ஆகிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். தென் அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அண்டு வேல்யூ 10. ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எதனால அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனதுனால அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டாவது இஃப் கண்டிஷனும் நமக்கு ட்ரூ அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துலையே வந்து நமக்கு வந்து எரர் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ரன் ஆகாது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் பிளாங்க் ஸ்க்ரீன் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா வந்து இந்த டோட்டல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும், அதாவது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எதனால அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பார்த்தோன்னா ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து சியில் எப்படி எதை யூஸ் பண்ணுறோமோ அதே சின்டாக்ஸ் தான். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு சும்மா ஒரு 2 கேஸ் வச்சு எப்படின்னு ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்விட்சோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த ட்ரூ அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கண்டிஷன் என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கெட் பண்ணி ஸோ அதுக்கான கேசஸ் வந்து நமக்கு அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்விட்சில் வந்துட்டு எப்படி ஒரு கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போடலாம். ஸோ இதே நம்ம இந்த 2 நம்பர்ஸே எடுத்துக்கோம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எதனாலனா நம்ம வந்து ஸோ இஃப் அண்டு நெஸ்டட் இஃப் எல்ஸ் இஃப் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த நம்பர்ஸ் நடுவில் வந்து ஒரு கேல்குலேஷன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர்கிட்டருந்து 2 நம்பர்ஸில் வந்து இன்புட்ஸ் எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த 2 நம்பர்ஸ் நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிறதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்படி வாங்கி கேரக்டர் சி அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த சி வந்துட்டு யூசர்லேருந்து கெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ சியை யூசர்லேருந்து எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வர்ற டைப்பை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதை வந்து நம்ம டேட்டாவை கெட் பண்ண முடியும். இல்லை நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ கன்வெர்ட் டாட் டு கேரக்டர் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து யூசர்கிட்டருந்து டேட்டா கெட் பண்ணுறோம். ஸோ இது கெட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியாச்சு, சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சியை தான் வந்து நம்ம இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ், ஸோ எதுக்காக இந்த கேஸ் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன டேட்டா வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்துட்டு கேஸ் ஏ அப்படின்றதுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஏ, ஸோ கேஸ் சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே ஏ அப்படிங்கிற கேரக்டர்னு வந்ததுன்னா இது வந்து ஏ அப்படின்னா வந்து அடிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு கேஸ் ஏ வந்து, ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கலான்னா, ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ரெண்டு நம்பர்ஸோட அடிஷன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்து அடிஷன் அப்படின்ற ஒரு யூசர் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் வந்து த அடிஷன் ஆஃப் த இன்புட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அடிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல கன்கான்டினேஷன் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 ஸோ அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூசர்கிட்டருந்து வாங்குற இன்புட் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கேஸ் ஏ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கேஸ் ஏல வந்துட்டு ரெண்டு நம்பரோட அடிஷனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பிரேக் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு கேஸுக்கு இது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ் எம். ஸோ கேஸ் எம் அப்படின்னா வந்து கேஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு எப்படி நம்ம கன்சோல் டாட் ரைட் லைன் எழுதணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கன்காட்டினேஷன் நம்ம யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷனில் வந்துட்டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. ஸோ இதான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற கேஸோட அவுட்புட். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த ரெண்டு கேஸ் ஏ அண்ட் எம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரன் கொடுத்த உடனே நமக்கு வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த 2 நம்பர்ஸோட அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். இல்லை எம் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எம் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ வந்து நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னே நமக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் த்ரோ ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் சாப்டரில் பார்க்குற மாதிரியே இந்த இடத்துல வந்து ரீட் கீ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரீட் லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸப்ஷன் நமக்கு சொல்லுது. ஸோ ரீட் லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இது அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எம் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ எம்னு கொடுத்தோன்னே மல்டிப்ளிகேஷன் இஸ் 300. ஸோ இது நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரு அப்படின்னு அடிச்சோன்னே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அகைன் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஏ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே கன்காட்டினேஷன் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு 20 + 15 2015 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேர்லி பிரேஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்க்கிள் பிரேஸ் நம்ம யூஸ் பண்ணோடனே நம்ம கரெக்டான அந்த அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ அதாவது வந்து 35 அப்படின்னு வந்துடுச்சு. இதனால் அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறதுனால இந்த ப்ளஸ் வர்றதை நம்ம கன்காட்டினேஷனாக எடுத்துக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார்மேட்டிங் அவுட்புட்ஸ், அதாவது வந்து கர்லி பிரேக்கெட்ஸ்குள்ளே இப்படி யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து அவுட்புட்ஸை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இல்லை வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக வேரியபிள்ஸை கால் பண்ணி இதோட அவுட்புட்ஸை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இதில் வந்து 2 கேசஸ் பார்த்தோம். ஸோ 3வது கேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸோ டிஃபால்ட் கேஸ், அதாவது டிஃபால்ட் கேஸ் எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறோன்னா 2 கேஸ் இன்புட்ஸ் எதுவுமே இல்லை, அதாவது ஏவும் டைப் பண்ணல எம்மும் டைப் பண்ணல, வேறு ஏதோ டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் ஸோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நாட் அ வேலிட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அது முடிஞ்சவொடனே வந்து ஆஸ் யூஷுவல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஏ இல்லை எம் ரெண்டுமே கொடுக்காம நான் வந்து இப்போ வந்து ஐ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நாட் அ வேலிட் ஆப்ஷன் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஏன்னா வந்து
இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் ஆகிற கேரக்டர் இது ரெண்டுமே இல்லை. ஸோ இது இல்லாமல் தேர்ட் கேரக்டர் வர்றதுனால தான் இந்த கேஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. ஸோ நெஸ்டட் ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெஸ்டட் ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேஸ் ஏக்குள்ளே வந்துட்டு அகைன் இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் அப்படில வந்துட்டு அகைன் நம்ம இந்த சீனே கொடுக்குறோம். சீன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு கேஸ் கொடுப்போம், கேஸ். ஸோ ஸ்விட்ச் சி கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏன்னு கொடுத்த உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே மறுபடியும் அந்த சிஏவே பாஸ் பண்ணுறோம். சிஏவே எதுக்காக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன கேரக்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்விட்ச் சீன் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து கேஸ் அகைன் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கேஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு console.writeLine அப்படிங்கிறதுல வந்துட்டு யூ ஹாவ் சூசன் an ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக இந்த நெஸ்டட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணி அகைன் இந்த சியை பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கர்சர் பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் ஏ அப்படிங்கிறத கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது வந்து அடிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா அதுக்கு இன்னொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஏன் நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்டர் டைப் பண்ணோம் அப்படின்னா அடிஷன் இஸ் 35 யூ ஹேவ் சூசன் ஆப்ஷன் ஏ. ஸோ வந்து நமக்கு கரெக்டாக 2 ஸ்விட்ச், அதாவது வந்து நெஸ்டட் ஸ்விட்ச் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி லூப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லூப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு லூப்ஸ் அப்படின்னா வந்து பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லூப்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா வைல் லூப், ஃபார் லூப், டூ வைல் லூப் அண்ட் நெஸ்டட் லூப்ஸ். அதாவது வந்து வைல் லூப் அப்படின்னா வந்து எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண அப்படிங்கிறது தான் வந்துட்டு வைல் லூப்போட ஒர்க். அதாவது எப்படின்னா வந்துட்டு i is equal to 10 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த 10 வந்துட்டு 0 ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸிக்யூட் ரன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு i less than 10 அப்படின்னு. ஸோ i less than 10 ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை வந்து i less than or equal to 0 அப்படிங்கிற எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஸோ வந்து i less than or equal to 10 அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை லெஸ் பண்ணுறேன். ஸோ i மைனஸ் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு அந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ வந்துட்டு அந்த i 0 மாறுதோ அப்போ வந்து அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி அந்த வைல் லூப் போட்டு வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு 20 நம்பர்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக கன்சோல் ரைட் லைனில் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபார் லூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி லூப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 20லேருந்து 40 வரைக்கும் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார் லூப்பில் வந்துட்டு ஃபார் i is equal to 20 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஸோ அதோட கண்டிஷன் வந்து 20லேருந்து லெஸ் தென் 35, லெஸ் தென் 41 அப்படின்ற கண்டிஷன் நான் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ அது வரைக்கும் இருக்கிற நம்பர் டிஸ்பிளே ஆகணும். அதாவது அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸ்க்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ வைல் லூப் அப்படிங்கிறது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சியில் இருக்க அந்த லூப்ஸ் கான்செப்ட்ஸு, டிசிஷன் மேக்கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பழைய ப்ரோக்ராமிங்ஸில் பார்த்தது தான். ஸோ டூ வைல் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு வைல் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா டூங்கிற பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டூ வைல் லூப். ஸோ நெக்ஸ்ட் நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப் எதுக்கு அப்படின்னா நம்ம நிறைய மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். அதாவது வந்து 2 டைமென்ஷன் அரே, 3 டைமென்ஷன் அரேஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அதோட டேட்டா நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார் லூப் வந்து ரோஸுக்காகவும் இன்னொரு ஃபார் லூப்ஸ் வந்து காலம்ஸுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எப்படி நெஸ்டட் லூப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வைல் லூப் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ வைல் லூப். ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து வைல் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னா வைல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து இந்த கண்டிஷன்ஸ். ஸோ வந்து இந்த வைல் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வைலில் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வைல் நம்பர் 1 நாட் ஈக்குவல் டு 0 ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த நம்பர் 1 வந்து 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா வந்து இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகு அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு console.writeLine அப்படிங்கிற ஒரு அவுட்புட் லைனில் வந்துட்டு இந்த நம்பர் 1 வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எந்த அவுட்புட்ஸுமே வரல. எதனால அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக த்ரோ ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ரெடி பண்ணணும். ஸோ எதனால அப்படின்னா வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து யூசர் இன்புட் தேவையில்லை. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம்.
ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா வைல் லூப் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகலை. ஸோ அதனால் வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. 20 டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். பட் வந்து எப்படி இந்த லூப்பை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் 1 பிரிண்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்பர் 1 மைனஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த நம்பர் வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்து 20, 19, 18 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்மளே பார்ப்போம். ஸோ வந்து கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு இருக்குது. அதாவது 20, 19, 18, 17, 16, 15 அந்த மாதிரி. ஸோ எப்போ 0 அப்படின்னு வந்துச்சோ அந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதாவது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வைல் லூப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. தென் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இதான் வந்து வைல் லூப் அப்படிங்கிற ஒரு லூப்போட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப் வந்து இதே மாதிரி தான். பட் இதில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்ட் i is equal to 0. ஸோ 0லேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ i less than நம்பர் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது எதுக்காகனா இன்க்ரிமெண்ட். ஸோ ஃபார் லூப்பில் வந்து 3 வரும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இனிஷியலைசேஷன், ரெண்டாவது வந்து கண்டிஷன், மூணாவது வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், டிக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு கண்டிஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிற அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு இந்த ஐயோட வேல்யூவையும் தென் வந்துட்டு நம்ம நம்பர் 1 அப்படிங்கிறதோட வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ i is equal to, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் வந்து நம்பர் 1 ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு i, நம்பர் 1. ஸோ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து எந்த அவுட்புட்ஸுமே வரல. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ட்ரூ ஆகலை. ஸோ எதனால ட்ரூ ஆகலை அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே நமக்கு நம்பர் 1 0ன்ற வேல்யூக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வைல் லூப் வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த வைல் லூப்பை எடுத்துகிட்டு ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா i is equal to 0, number is equal to 20. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து i இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ எப்போ வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, அதாவது வந்து i வந்து நம்பர் 1ஓட கிரேட்டர் தான் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இந்த லூப் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் i is equal to 0, 0லேருந்து ப்ளஸ் வந்து 19 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிடுக்கு. அது வரைக்கும் இந்த நம்பர் டிஸ்பிளே ஆகிடுக்கு. ஸோ i is equal to 20 அப்படின்றப்ப இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். i வந்து லெஸ் தென் நம்பர் 1 இருந்தால் மட்டும்தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இது ஃபெயில் ஆனதுனால ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்படி டூ வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டூ வைல் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆஸ் யூஷுவல் சீல் நம்ம பார்த்தது தான். ஸோ வந்து வைல் லூப்பில் ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா டூங்கிற பிளாக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வந்து டூ வைல் லூப் எப்படி அதோட சின்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார் லூப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு டூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது டூ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஸோ டூ வைல் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். டூ வைல் இஸ் ஒர்க்கிங் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து டூ கொடுத்துட்டோம். பட் வந்து இந்த இடத்துல வைல் அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்பர் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்படிங்கிற கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ வந்து இந்த கண்டிஷன் எனக்கு கரெக்டாக ட்ரூ ஆகுதோ அப்போ தான் எனக்கு இந்த டூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் நம்ம பார்க்கலாம். டூ வைல் இஸ் ஒர்க்கிங் எதனால அப்படின்னா வந்துட்டு நம்பர் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. பட் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக ஃபெட்ச் ஆகலை. எதனால அப்படின்னா வந்துட்டு நம்பர் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்குது. பட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 20 அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட அவுட்புட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டூ வந்து இனிஷியலாக வர்றதுனால வைல் அதுக்கப்புறம் வருது. ஸோ வந்துட்டு இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு, ஸோ இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து இனிஷியலாக வந்து இது பிரிண்ட் ஆகிடுது. அதாவது வந்து இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலும். ஸோ இது வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்பர் 1 மைனஸ் இல்லை வந்து நம்பர் 1 ப்ளஸ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா டூ வைல் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு வந்து அதோட நின்றுச்சு.
ஸோ இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லூப் வந்து நமக்கு மல்டிப்ளாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கண்டிஷன் இப்போ நம்பர் லெஸ் தென் 30 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகிற வரைக்கும் இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு நம்ம வந்து டூ வைல் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்பர் 1 ஓட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண வைப்போம். ஸோ நம்பர் 1 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ளஸ் நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் 1. ஸோ வந்து இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த வைல் கண்டிஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் தப்பாக 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதனால் 120 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்பர் 1 பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இதோட அவுட்புட்ஸ் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ நம்பர் 1 இஸ் 20. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது வந்து நம்பர் 20 டிஸ்பிளே ஆகுது, வைல் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுக்கு. ஸோ செகண்ட் வந்துட்டு அகைன் இந்த வைல் கண்டிஷன் செக் பண்ணிட்டு டூ எக்ஸிக்யூட் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுது, செக் பண்ணுறாங்க. ஸோ அகைன் வந்து இந்த நம்பர் 30 லெஸ் ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு ஃபைனலாக வந்து இந்த நம்பர் 30 தாண்டின உடனே இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டூ வைல் லூப் அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நெஸ்டட் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நெஸ்டட் லூப்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு நமக்கு லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இது எக்ஸிக்யூட் ஆனோடனே இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். பார்த்தீங்களா, நம்பர் 120க்கு அப்புறம் அது வந்து இது ஒர்க் ஆகலை. எதனால அப்படின்னா இந்த லூப் வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ பிரேக் அதுக்கப்புறம் இப்போ அந்த கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகலை. எதனால அப்படின்னா வந்துட்டு ஏன்னா பிரேக் கொடுத்ததுனால. ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது கரெக்டாக ஆஸ் யூஷுவலாக ரன் ஆகும். இதனால கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கே தான் வந்து ஃப்ளோ வந்து கண்டினியூ பண்ண அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு இன்ஃபைனைட் லூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஃபைனைட் லூப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபார் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்காம 2 செமிகோலன் கொடுத்து இதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து டிஸ்பிளே பண்ண வச்சோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஃபைனைட்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கன்சோல் ரைட் லைனில் வந்துட்டு இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வைல் லூப்புக்கு அப்புறம் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரு கீ கொடுத்ததுக்கப்புறம் வந்து மல்டிபிள் அதாவது இன்ஃபைனைட் அப்படிங்கிற வேர்ட் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. எதனால அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட். ஸோ இந்த இன்ஃபைனைட் இப்போ எப்படி இந்த இடத்துல தான் வந்து நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பிரேக் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃபைனைட் லூப் வந்து ஒரே ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, ஒரே ஒரு தடவை டைப் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட மேஜர் அட்வான்டேஜ். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் லூப்க்கு அப்புறம் வந்துட்டு எப்படி நெஸ்டட் லூப்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் லூப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டு இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதா வந்து நெஸ்டட் லூப்ஸ். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார் லூப்பில் வந்து ஒரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்ததுனால தான் அந்த லூப்ஸ் வந்து அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸையும் நம்பர் 2ங்கிறதுக்கான கண்டிஷன்ஸையும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இன்ட் i is equal to 0 கொடுத்துட்டோம், i less than number 1 அப்படிங்கிறதுக்கான தென் வந்து i ++. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபார் லூப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து j அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். தென் அதோட கண்டிஷன்ஸும் வந்துட்டு நம்பர் 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம், j இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு 2 லூப்ஸுமே வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் console.write லைனில் வந்துட்டு ஸோ இது வந்து இன்னர் லூப் அப்படிங்கிறதுனால வந்து இன்னர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேர்டு கொடுத்துக்கிறோம். இன்னர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அவுட்டர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவுட்டர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ இது ரெண்டுமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே வந்துட்டு ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த கன்சோலோட ரீட் கீ நம்ம நடுவில் கொடுத்ததுனால இது நமக்கு ப்ராம்ப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கீஸ் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. எதனால அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து
கன்சோல் ரீட் கீ வந்து லாஸ்ட்டில் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல லூப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கீ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட ரன் பண்ணி பார்த்து அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னர் லூப் எக்ஸிக்யூட்டிங். ஸோ சென்டரில் வந்து பார்த்தோம்னா அவுட்டர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங். இது எப்படி அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து ஒவ்வொரு மேஜர் லூப்புக்கு நடுவுலையும் ஸோ இந்த லூப்ஸ் வந்து 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு கீழே இந்த ஃபார் லூப் 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார் லூப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன், அதாவது வந்து ஐ இன்னொரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். அகைன் வந்து இந்த ஃபார் லூப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மேஜர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது வந்து அவுட்டர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல அவுட்டர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவுட்டர் லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இன்னர் லூப்ஸ் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னர் லூப் வந்து ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அகைன் இன்னொரு தடவை அவுட்டர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ அகைன் இன்னர் லூப் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ இதே மாதிரி ரேண்டமாக மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு. ஸோ எப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சோ அப்போவே வந்து இந்த 2 லூப்பும் பிரேக் ஆகிடும். அதாவது இந்த 2 லூப்பும் ஒர்க் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம டிசிஷன் மேக்கிங்ஸ், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ தென் வந்து லூப்ஸ் பார்த்தோம். எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், வைல் லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம், டூ வைல் லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.